ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்த ஒரு உண்மை சம்பவம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் ஒரு ஓலைச்சுவடியோட ஒரு சம்பவம் தான். சரி, இந்த ஒரு ஷார்ட்டான ஒரு இன்சிடெண்ட். அந்த இன்சிடெண்ட்டுக்கு தொடர்ந்து இன்னொரு சம்பவமும் ஒரு ஓலைச்சுவடி மூலிமா நடந்திருக்கு. அந்த சம்பவங்கள் தான் என்ன, வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். உண்மை சம்பவம் சீசன் 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் சில பேர் இல்லை பல பேருக்கு ஓலைச்சுவடினா என்னென்னு தெரியும். ஆக்சுவலி ஓலைச்சுவடி ஏறக்குறைய இந்த ஜாதகம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்களே, ஹோரோஸ்கோப் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு ஓலைச்சுவடி. ஆக்சுவலி இந்த ஓலைச்சுவடி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். அதாவது ஓலைச்சுவடி என்பது ஒரு நபருக்கும் அந்த காலத்திலே சித்தர்கள், இந்த முன்னோர்கள் அந்த டைம்லேயே எழுதி வச்சதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்தாலோ இல்லை நடக்க போதோ அது இந்த ஜாதகமும் சரி இந்த ஓலைச்சுவடிலையும் நம்ம பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஓலைச்சுவடி என்பது இன்னும் ஸ்பெசிஃபிக், நம்ம சொன்ன மாதிரி தான் இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். தட் மீன்ஸ் ஒருத்தவங்களோட ஓலைச்சுவடி எடுத்து பார்க்க போகிறோன்னா அதில் இன்னாரோட பேர் என்ன, அப்போ இவரோட அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, இவங்களோட பேர் என்ன, அது எல்லாமே இப்போ ஒருத்தவங்களுக்கு கோபால்னு ஒரு பேர் வச்சுருக்கோனாக்கா அந்த கோபாலோட பேர் கரெக்டாக கோபால்னு தான் இருக்கணும். அவங்களோட அப்பா பேர் உண்மையான அப்பா பேர் சண்முகம்னா அந்த ஓலைச்சுவடியிலே சண்முகத்துக்கு பிறந்த மகன் கோபால் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ சண்முகம்னு ஒரிஜினல் அப்பா பேர். இதே கமலாசன் வச்சுக்கலாம். கமலாசனோட மகன் கோபால்னால் அந்த ஓலைச்சுவடி இந்த கோபாலோட இல்லை. ஏன்னா இந்த கோபாலோட உண்மையான அப்பா சண்முகமாச்சே. ஸோ அப்போ அந்த கமலாசன் உள்ள ஓலைச்சுவடியை எடுத்துருவாங்க. அப்புறம் இன்னும் தேடுவாங்க. தேடி அன்டில் ஒரிஜினல் அப்பா பேர் கிடச்சிச்சின்னா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா பேரையும் பார்ப்பாங்க. இது நம்மக்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணது. அதே சமயத்தில் நம்மளும் சில விஷயங்கள் பார்த்துருக்கோம்ல. ஸோ அது மூலிமா நான் சொல்கிறேன். மேபி வேறு மாதிரி கூடயும் இருக்கலாம். ஏன்னா ஓலைச்சுவடி என்பது அது நிறையா விஷயங்கள் அடங்கியிருக்குல்ல. ஸோ ஒரு இடத்துல ஒரு விதத்தில் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு கோபால், நம்ம கோபாலுக்கே வந்துடலாமே. ஸோ கோபால் இது மாதிரி ஒரு ஓலைச்சுவடி போய் பார்க்குறாங்க. கோபாலுக்கோட அப்பா பேர் என்னன்னு கரெக்டாக இருக்குது. ஓகே, ரைட். அம்மா பேரும் கரெக்டாக இருக்குது. அம்மா பேர் குமுதான்னு வச்சுக்கலாமே. இப்போ இந்த கோபாலோட அப்பா பேர் சண்முகம். அப்போ இந்த கோபால் என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு கல்யாணம், அவரும் திருமணம் செய்த அந்த ஒய்ஃபு பேரும் கரெக்டாக இருக்குது. அவருக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. பிறந்து வளர்ந்து ஏறக்குறைய ஒரு மூத்த மகளுக்கு ஒரு 5 வயசு. அதோட செகண்ட் டாட்டருக்கு இப்போ தான் ஒரு 2 வயசு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்போது தான் போய் ஜாதகமே பார்க்குறாரு. இந்த ஓலைச்சுவடி பார்க்குறாரு. அதுலேயும் கரெக்டாக இருக்குது. மூத்த மகள் பேர் சாந்தி. அப்புறம் 2வது மகள் பேர் கஸ்தூரின்னு வச்சுக்கலாமே. ஸோ ஆக்சுவலி எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பேர் தான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த ஓலைச்சுவடியில் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. கரெக்டான அப்பா பேர், கரெக்டான அம்மா பேர், கரெக்டான அந்த தாத்தா பேர்லேருந்து எல்லாமே ரைட்டாக அந்த ஓலைச்சுவடியில் இருக்குது. இதெல்லாம் கண்டோன்னா இவருக்கு அப்படியே ஒரு ஆச்சரியம். என்ன, எப்படி இது எல்லாமே கரெக்டாக இருக்குது? ஆக்சுவலி சாமி பக்தி உள்ளவர் தான் இவர், நம்ம கோபால். ஆனால் இந்த மாதிரி ஜாதகமாக பார்த்துருக்காரு. ஆனால் ஓலைச்சுவடி அவருக்கு ஒரு சான்ஸ் மூலிமா ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஓலைச்சுவடி பார்க்குறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. எப்படி இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக பேர் அளவுக்கு ஒரு பேரை சொல்கிற அளவுக்கு இருக்குதுன்னா சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு மேற்கொண்டு அந்த ஓலைச்சுவடியை படிக்க சொல்லி கேட்குறாரு. அதில் ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், இவங்களோட பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், மூத்த மகள் எப்படி இருப்பாங்க, செகண்ட் டாட்டர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது செகண்ட் டாட்டரோட பார்த்துட்டே இருக்காங்க. ஆக்சுவலி மூத்த மகளோட எடுத்து தனியாக வச்சுட்டு செகண்ட் டாட்டரோட பார்த்து படித்து சொல்கிறாரு. சொல்லிகிட்டு இருக்கும்போதே ரொம்ப, அதாவது நம்ம கோபாலுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குது அந்த ஜாதகம். ஆக்சுவலி இந்த மகள் நல்லா வாழ்வாங்க, நல்ல ஒரு இடத்துல அமைவாங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு படிப்பு இருக்குது. ஆக்சுவலி ஒரு அப்பாவாக ஒரு மகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை,
நல்ல ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சா அதே ஒரு பெரிய சந்தோஷம் தானே. கஷ்டப்படாமல் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஒரு அப்பான்னா. ஸோ அந்த மாதிரி வந்து செகண்ட் டாட்டரோட வாழ்க்கை இந்த ஜாதகத்தில் இருக்குது, இந்த ஓலைச்சுவடியில். ரொம்ப சந்தோஷமாக இருந்த நம்ம கோபாலுக்கு அடுத்ததாக அவர் கேட்குறாரு, ஏன் சாமி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டாட்டரை பார்க்காம செகண்ட் டாட்டரோட பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் டாட்டரோட ஜாதகம், அதாவது இந்த ஓலைச்சுவடி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாரு. ஆமாம், அதுக்கு தான் நான் வந்தோம். இல்லைப்பா, இந்த மாதிரி செகண்ட் டாட்டரோட எல்லாமே நல்லபடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டாட்டரோட அந்த ஓலைச்சுவடி பாதியோடு தான்ப்பா இருக்குது. இவருக்கு ரொம்ப அப்படியே ஒரு பக்கத்து பயம், ஒரு பக்கத்து கியூரியாசிட்டி. என்ன சொல்ல வரீங்க? பாதியோடு இருக்குன்னா புரியலையே. அதாவது சில ஓலைச்சுவடிலாம் வந்து அந்த டைமில் எழுதுனது வந்து சில இதில் அழிஞ்சிருக்கும், சில இதில் வந்துட்டு மிஸ்ஸிங்காக இருக்கும். ஒரு பேஜ் இருக்கும். அந்த ஓலைச்சுவடின்னு பார்த்தாலே இந்த ஓலையில் தான் எழுதி வச்சுருப்பாங்க. சில டைம் அந்த ஓலைகள் கூட சில டைம் மிஸ் ஆகிருக்கும். ஏன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சதில்ல. ஸோ இப்போ அந்த ஒரு தோட்டத்தில் என்ன கேட்குறேன்னா, அது அந்த அந்த பேஜ் இல்லைங்களா சாமி? அந்த பேஜ் இல்லையோ, அதனால தான் இல்லைன்னு சொல்கிறீங்க. இல்லைப்பா, உன்னோட மூத்த மகள் வந்து ஒரு சாபமோ இல்லை ஒரு வரனோ, அதாவது 1000ல் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு அமையும், இந்த மாதிரி ஒரு ஜாதகம் அமையும். அது உன் மகளுக்கு அமைஞ்சிருக்கு. புரியல எனக்கு, சரியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கோபால் கேட்கவும், இல்லைப்பா நான் படித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மகள் நல்லா படிப்பாங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, நல்லா சந்தோஷமாக குடும்பத்தில் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த சொல்லிக்கிட்டே வந்தோன்னே கோபாலுக்கு சந்தோஷம் ஒரு பக்கத்து இருந்தாலும் ஒரு பக்கத்து யோசனை. அப்போ வேறு எதை தான் வந்து இவர் வந்துட்டு பாதியேடு இருக்குன்ற. சரி சாமி, அந்த பாதியேடு இருக்குன்னு சொல்கிறீங்க, இருங்கப்பா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வந்துட்டு கடைசியாக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட மகளுக்கு வந்து ஒரு 10 வயசில் ஒரு சிக்னஸ் வரும். சிக்னஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அளவுக்கு போய்ட்டு அவங்க வந்து அட்மிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து உங்கள் குடும்பமே, மெயினாக நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிடுவீங்க. ஏன்னா அந்த ஒரு சிக்னஸ் வந்து ரொம்ப சீரியஸாக கொண்டு போயிடும் உங்கள் மகளை அப்படின்னு சொன்ன கையோடய வந்து ஒரு அப்பாவா ஒரு மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுது அது கேட்ட கையோட. ஐயோ, என்ன சாமி சொல்கிறீங்க? ஆமாம், தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால இந்த ஒரு விஷயங்கள் வந்து உங்கள் மகளுக்கு வரும். ஆனால் உங்கள் மகள் வந்து பழச்சி வந்துடுவாங்க. அந்த 10 வயசில் வர ஒரு விஷயம் ஒரு கண்டம் மாதிரி வச்சுக்கலாமே. அப்பா நல்ல வேலை, ரொம்ப நன்றி சாமின்னு சொல்லிட்டு இவர் திங்ஸ்லாம் இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நெல்லுங்க ஒன்றும் முடியல. அப்புறம் என்னாச்சு? செகண்ட் டாக்டரோட கல்யாண வழக்கு வரைக்கும் கேட்டீங்க, ஏன் இந்த ஃபர்ஸ்ட் டாக்டரோட பாதி நிப்பாட்டிட்டீங்க? இல்லை, நான் முடிஞ்சுன்னு நினச்சேன், இருங்க நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் மகள் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் நல்லபடியாக படித்து திரும்ப ஒரு காலகட்டம் வந்தோடனே மறுபடியும் 13வது வயசில் உங்கள் மகளுக்கு ஒரு சிக்னஸ் வரும். அப்படிங்களா? அப்புறம் வேறு எப்படி சாமி? அந்த ஒரு சிக்னஸ் வரும்போது உங்கள் மக பிழைக்க மாட்டா, உங்கள்கிட்ட இருக்க மாட்டா. அந்த மாதிரி சொன்ன கையோடய இவருக்கு ரொம்ப அப்படியே மனசு அப்படியே ஆடி போயிடுறாரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாப்பா, இது ஆக்சுவலி வந்து கடவுள் கையில் தான் இருக்குது. அந்த ஒரு 13 வயசில் வர கண்டனமே வச்சுக்கலாமே. ஸோ அந்த கண்டகத்துலேருந்து உங்கள் மகள் தப்பிச்சாள்னா நல்லா நீரோடி இருப்பாள். ஆனால் அந்த ஒரு 13 வயசை வந்து இந்த ஓலைச்சுவடி பிரகாரம் அது தாண்ட விடாதுன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொன்ன கையோடு ரொம்ப உடஞ்சி போயிடுறேன். சரி, என்ன அப்படி சொன்னீங்க? பரவாயில்ல, நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், சாமியை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்சிடெண்ட் முடிஞ்சிடுது. இது எப்படின்னா, அந்த பிள்ளைங்களுக்கு 5 வயசு 2 வயசு இருக்கும்போது. ஸோ காலம் பாட்டு கடந்து போகுது, டைம் ஆகுது. அன்டில் அந்த ஃபர்ஸ்ட் டாட்டருக்கு வந்து 10 வயசு ஆகுது. நம்ம ஜாதகக்காரர் ஆரம்பத்தை சொன்னார்ல, அந்த ஓலைச்சுவடி பார்க்கும்போது அதே போல் அந்த டாக்டருக்கு 10 வயசு ஆன கையோட திடீர்னு பார்த்தா ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு சீக்னஸில் வந்து அவங்க விழுந்துடுறாங்க. ஸோ அட்மிஷனும் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் திரும்ப இந்த அப்பாவுக்கு ஞாபகம் வருது, ஐயோ ஏற்கனவே அவர் சொன்னார், நம்ம டாக்டருக்கு உண்மையிலே 10 வயசில் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே அவருக்கு வந்து கைக்கெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த 10 வயசில் சீக்னஸில் விழுந்து வரும்போது அவங்க தப்பிச்சிடுவாங்கள்ல. ஆனால் இது முடிஞ்சு 13 வயசில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி வச்சுருந்தார். ஐயோ ஆண்டவா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து போகாத கோயில் இல்லை, வேண்டாத சாமி இல்லை. ஸோ கண்டினியூவாக அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காரு.
ஆக்சுவலி அந்த 10 வயசில் அந்த டாக்டருக்கு வந்து அந்த விஷயங்கள் உடம்பு முடியாமல் இருந்து ஃபேமிலி எல்லாமே மனசு கஷ்டப்பட்டு ஏறக்குறைய ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணி வந்துடுறாங்க நல்லபடியாக. ஆனால் அந்த டாக்டரோட ஃபர்ஸ்ட் டாக்டரோட 13வது வயசில் எப்படி இந்த ஓலைச்சலில் போட்டிருந்துச்சோ அதே போல் திரும்ப அந்த டாக்டர் வந்து அட்மிஷன் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில். அந்த டைமில் எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க வராங்க, அந்த டாக்டரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறாங்க. ஆனால் இந்த அப்பாவுக்கு மட்டும், இந்த கோபாலுக்கு மட்டும் ஒரு விஷயம் மட்டும் மனசில் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கு. ஐயோ, என் மகன் விட்டுட்டு போயிடுவாளோ, போகக்கூடாது, கடவுளே நான் உன்னை ப்ரே பண்ணிகிட்ருக்கேன், உன்னைய தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன், உனக்காக எல்லாமே செஞ்சுருக்கேன், என்னை மகளை மட்டும் வந்துட்டு என்கிட்ட பிரிச்சிடாத அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டுறாரு மனசில். ஆனால் அவருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் என் மகளை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பயம், ஒரு தயக்கம். ஏன்னா ஏற்கனவே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல, ஒரு விஷயம் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, மற்ற விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் வந்திருக்கு, இந்த விஷயமும் நடந்துருமோன்னு ஒரு பயம். ஸோ அந்த ஒரு இதில் இருக்கும்போது அவங்கள அந்த டாக்டரை ட்ரீட் பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு சிக்னஸ், ஸோ இதை க்யூர் பண்ணுறக்கூடிய டெக்னாலஜி வந்து நம்ம மலேசியாவில் இப்போதைக்கு இல்லை. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி நடந்தது வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஸ்டோரி தான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு டாக்டரை சேவ் பண்ணணுன்னா நீங்கள் ஜப்பானுக்கு அழைச்சிட்டு போகணும், ஜப்பானில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இந்த ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லவும் கோபால் ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு. ஏன்னா அந்த டைமில் அந்தளவுக்கு அவனுக்கு எங்கே போவார். இவன்தோ வெள்ளனே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், உயிர் கண்டம் இருக்குன்னு தான் தெரியும், ஆனால் எந்த மாதிரி விஷயத்தில் வந்து அது தாக்கம், எந்த மாதிரி விஷயத்தை வந்து இவருக்கு வந்து அது கொடுக்கணும் அவருக்கு தெரியாது. அன்லெஸ் அந்த டைமில் காசு இந்த மாதிரி ஜப்பானில் போனால் சேஃப் ஆகும் அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிருந்தால் வெள்ளனே இவர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். ஆனால் இவர் நார்மலான ஒரு மக்கள் தானே. ஸோ அந்த ஒரு காசு பற்றாக்குறையும் வந்துட்டு அந்த ஒரு டைமில் இவருக்கு ஏற்படவும் இவருக்கு வேறு வழியே இல்லை. ஸ்டில் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க. 13 வயசில் அந்த அட்மிஷன் பண்ண அந்த டாக்டர் அந்த ஓலைச்சொல்ல இருக்கிற மாதிரியே வந்து இறக்குறாங்க. கண்டிப்பாக எந்த அப்பானாலையும் வந்துட்டு அந்த ஒரு சூழ்நிலை வந்து தாங்க முடியாது. ரொம்ப துயரமான ஒரு சூழ்நிலைக்கு அவங்க குடும்பமே ஆளாகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் ஒரு இறப்பு வீடு நடக்கும், எல்லாமே நடக்குது. ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு. எல்லாம் இருந்தாலும் வந்துட்டு செகண்ட் டாக்டர் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, இவங்களை கண்டிச்சு வானன்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கையை அதுக்கப்புறம் தொடங்கியிருக்காரு. ஸோ அதே போல் எப்படி அந்த ஓலைச்சொல்ல மறுபடியும் அவரோட 2வது மகளுக்கு நல்ல ஒரு வாரம் அமையன்னு சொல்லியிருந்தாங்களோ அதே போல் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ், ஒரு 10-15 இயர்ஸ் கழிச்சு நல்ல ஒரு வரன் வந்து அவங்க மகளுக்கு கிடச்சிருந்தது. ஸோ அந்த ஒரு மகளோட வாழ்க்கையை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறாரு. ஆக்சுவலி அந்த ஒரு ஸ்டோரி வந்து ஏன் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாருன்னா, ஓலைச்சுவடி என்பது உண்மை, அதில் இருக்குது, அதாவது கரெக்டான இடத்துல கரெக்டான ஓலைச்சுவடி. ஏன்னா சில பேர் போய் பார்க்கும்போது கூடயும், ஆக்சுவலி இந்த ஒருத்தர் கோபால் போய் பார்த்தார்ல, ஸோ இவர் போய் பார்க்கும்போது கூடயும் அவரோட இன்னொரு தடவை வந்து அவர் ஃப்ரெண்டு கூட போகும்போது அந்த ஃப்ரெண்டோட ஓலைச்சுவடி இல்லைன்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அதாவது அதான் இப்போ சொல்லியிருந்தால பல ஓலைச்சுவடிகள் வந்து காணாமல் போயிருக்கோம், பல ஓலைச்சுவடிகள் அழிக்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் யாரோட ஓலைச்சுவடி இருக்குதோ அவங்களோட அந்த நடக்க போகிற விதிகளை தான் பார்க்க முடியும். இது உண்மை, இது நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் போய் சேரணும்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சொல்ல போனாயா, நான் அப்போ தான் அந்த ஓலைச்சுவடியை நம்பினேன். ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் என்னோடய வாழ்க்கையில் வந்து நடக்கும் போகும்போது தான் எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஓலைச்சுவடி வந்து உண்மைன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் என் மூத்த மகளை நான் இழந்தது வந்து எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய இழப்பு. என் 2 பிள்ளைங்களும் எனக்கு வந்து என் 2 கண்கள் மாதிரி. ஸோ என் 2வது மக அவளுக்கு எந்த பிரச்சனையெல்லாம் நல்லா இருக்கா. என் மூத்த மகளை தான் நான் இழந்துட்டேன். அவளுக்கு 13 வயசுலேயே நான் அவளை பறி கொடுத்துட்டேன். ஸோ அந்த வேதனை வந்து எனக்கு இன்ன வரைக்கும் அதை மறக்க முடியல. ஏன்னா அவள் ரொம்ப எனக்கு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு பாசமான மகள். அவளை கண்ணை போல வளர்த்தேன். என் கூட இருக்கிறதுக்கோ இல்லை வாழ்கிறதுக்கோ கொடுத்து வைக்கல. அவளை பற்றி நினைச்சாலே பேச ஆரம்பித்தாலே எனக்கு
கண்ணு கலைஞ்சிரும் ஐயா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு வந்து கிடைக்காது. ரொம்ப ஒரு அற்புதமான பிள்ளை. என் மேலே ஒரு சரியான பாசம். சரிங்க ஐயா, எனக்கு புரியுது. உங்களோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஆக்சுவலி எனக்கு மனசு இல்ல சம்பவத்தை ஷேர் பண்ணணுன்னு. ஆனால் உங்களோட ஒரு நல்ல எண்ணம் மற்றவங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா ஐயா, கவலைப்படாதீங்க. நடக்கிறது எல்லாமே வந்து கடவுளோட ஒரு செயல். எல்லாருமே எல்லா விஷயங்களும் வந்து கடவுளை வந்துட்டு தான் தீர்மானிக்கிறது. ஸோ கண்டிப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பாசங்கள், அந்த நேசங்கள் உங்கள் மகள் மேலே வச்சுருந்தீங்களோ, அதே மகள் உங்கள் கூட அவங்களோட பிளெஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்றைக்குமே வந்து மனசை தளர விடாதீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. நம்ம எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு பர்பஸோடு தான் வந்துட்டு கடவுள் அனுப்பிச்சி வச்சுருக்காரு. ஸோ இந்த ஒரு வாழ்க்கையை கடந்து போகும்போது பல விஷயங்களை நம்ம இழக்கப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். பல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கடவுள் செயல். கடவுள் நம்பிக்கையோடு எல்லோரும் இருப்போம். ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நம்ம இந்த பிறவி எடுத்ததே நம்மளோட கர்மாவை தீர்க்கிறதுக்கு தான். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் பல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். இந்த ஜாதகங்கள் பார்க்குறது, ஓலைச்சுவடி, ஸோ இதெல்லாம் வந்து உண்மை. ஸோ பல பேருக்கு வந்து நான் பார்த்ததில் ஒரு 10 பேர் ஒரு ஓலைச்சுவடியோ இல்லை ஜாதகமாக பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 7 பேருக்கு சொன்னபடி நடந்திருக்கு. ஒரு 3 விஷயந்தான் கொஞ்சம் தப்பி, அதாவது முன்ன பின்ன விஷயங்கள் வந்து இருக்குது தவிர்த்து ஒரு 7 பேருக்காச்சும் அந்த ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இது எல்லாமே உண்மை. நீங்கள் அப்படி ஜாதகமோ இல்லை ஓலைச்சுவடி இந்த மாதிரி விஷயங்களை போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சில நேரத்தில் சில சாங்கியங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த சில சாங்கியங்களை செய்கிற மூலிமா சில வீரியங்களை வந்து குறைக்கலாம். அதை ஃபுல்லாக தவிர்க்க முடியாது. அதாவது ஒரு மரணம்னு வச்சுக்கலாமா, மேபி சில சாங்கியங்கள் செய்யும்போது அந்த மரணம் ஏற்படக்கூடிய ஒரு அந்த டைம் பீரியட்டை மேபி நம்ம ப்ரொலாங் பண்ணலாம். லெட்ஸே 1 வருஷத்தில் இறக்குறவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய சாங்கியங்களோ சில விஷயங்களோ செய்யும்போது ஒரு 5 வருஷமோ இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த ஒரு உயிர் போகக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படலாம். சில நேரத்தில் வந்து தலைக்கு வந்து தலைப்பாவோட போகுதுன்னு சொல்லுவாங்களே, கீழே உழுவுறது, அதாவது மேல் மாடியிலேருந்து உழுவுறது வந்து கீழே தடிக்கி விழுவுற மாதிரி கூடயும் அந்த விஷயங்களை நம்ம வந்து ஏற்படுத்தி வச்சுக்கலாம். ஸோ ஜாதகங்கள், இந்த மாதிரி ஓலைச்சுவடிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து நம்ம அறவே நடக்காமல் தவிர்க்க முடியும்னு நான் சொல்ல வரல. சில விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக்கிக்கலான்றேன். உடனே போய்ட்டு ஜாதகத்தை நம்பி ஜாதகத்தை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ரைட்டான இடத்த நம்ம பார்க்கணும், விசாரிக்கணும், இந்த இடம் கரெக்டாக இல்லையான்னு பல டெஸ்டிமோனியெல்லாம் பார்க்கணும், பல பேர்கிட்ட கேட்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு ரைட்டான இடம் நம்மளுக்காக அமைக்கப்பட்டிருந்தால் அதுவும் நம்மளோட விதியில் எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த டைமில் இந்த ஒரு ஜாதகக்காரரை போய் பார்க்குறோம், இந்த ஒரு ஓலைச்செடியை பார்க்கணும், அதுதான் நம்மளுக்கு எழுதப்பட்டது தான். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம தேடும்போது கரெக்டாக அந்த விஷயங்கள் வந்து அமையும். நம்மளோட கடவுளோட பிளெஸிங்ஸ். அதனால கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ஜாதகத்தை வந்து நம்ம வந்து ஒரு ரூஜுகான், நான் ஆரம்பத்தில் தான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்தை எப்படி நம்ம நல்ல வகையில் கொண்டு போகிறது நம்ம செய்து வச்சுக்கலாம். பிளான் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேயும் இன்னொரு சின்ன சிக்கல் என்னென்னா, ஜாதகத்தை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜாதகமே ஒரு விதியாகவே இருக்கிறவங்க கூட சில பேர் இருப்பாங்க. ஜாதகமோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறவங்க கூட இருப்பாங்க. ஓலைச்சுவடி இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பயந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் வந்து ரொம்ப தவிர்த்துருங்க. ஒரு விஷயம் ஜாதகத்தை ரொம்ப டீப்பாக பார்க்குற விஷயத்தையும் நம்ம தவிர்த்தாகணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தான். சில விஷயங்கள் வந்து ஒரு ஜாதகக்காரர் இல்லை அந்த ஓலைச்சுவடியில் சொல்ல போதுன்னா ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது இன்டைரக்ட்லி அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து ரொம்ப பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் ரொம்ப தவிர்த்துருங்க. உண்மையிலேயே நம்ம மைண்ட் ஸ்ட்ராங்கான ஒருத்தவங்களாக இருந்தால் ஒரு ஜாதகத்தை வந்து ஒரு பிள்ளைக்கோ இல்லை ஒரு தெரிஞ்சவங்களுக்கோ போய் பார்க்கும்போது ஸ்ட்ராங்கானவங்க போய் பார்த்து அந்த டீப்பான விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். மற்றபடி ரொம்ப நம்பிக்கை, நம்ம சொன்னல, ரொம்ப அந்த விஷயத்திலே வந்தும் ஈடுபடவும் இருக்க முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஜாதகத்தை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். ஏன்னா ஜாதகம் இல்லை அந்த ஓலைச்சுவடி வந்து உண்மை, ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து வைத்து நம்மளோட அடுத்த லைஃப்பில் நடக்க போகிற விஷயங்களை வந்து நம்ம கரெக்டான விதத்தில் நம்ம பிளான் பண்ணி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் கடவுளோட அந்த நம்பிக்கை, கடவுளோட ப்ரேயர்ஸோட நம்ம கொண்டு போகிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவத்தை இதுவும் ஆக்சுவலி வந்து ஒரு உண்மை சம்பவம்.
ஆனால் இது வந்து ஒரு கோஸ்ட் ஸ்டோரி இல்லை, ஒருத்தரோட லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு மக்களுக்கு தெரியணும்னு நினச்சாரு, அதை நம்மகிட்ட ஷேர் பண்ணார். அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஓலைச்சுவடி சம்மந்தப்பட்ட ஒரு கதை இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அந்த கதையை கூடிய விரைவில் மேபி இந்த வீடியோவுக்கு அப்புறமாவே நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் கேஷ் டிகர்.